ஹாய் ஹலோ வணக்கம். நான் அமேசானில் ஒரு சப்பாத்தி கட்டை வாங்கியிருந்தேன். அந்த சப்பாத்தி கட்டை வந்து பிளாஸ்டிக்னா உட்டுன்னு நினச்சி வாங்கிட்டேன். ஓப்பன் பண்ணால் பிளாஸ்டிக்கு. அது ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. அதனால் அது நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்ணலன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை. சரி, ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லைன்னதும் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லையேன்னு நான் கேட்கல, எனக்கு இதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க இதுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை மேடம் அப்படின்னாங்க. எனக்கு எதாவது பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ணி கொடுங்க, என்னால் இது யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, நான் அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன்ட்டு ப்ராசஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு சொன்னார், கேஷ் வந்து உங்களுக்கு செக்காக வரும்னாரு. நான் அப்போ எனக்கு ஒரு பயம், ஏன்னா அமேசானாக போட்டால் வேலெட்டில் போட்டுருவாங்க, இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இது வந்து செல்லர் தான் போடுறாங்க, அவங்க எப்படி நமக்கு செக் அனுப்புவாங்க அப்படின்னு. உங்களுக்கு கண்டிப்பாக வரும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு 10 days கழித்து இந்த செக்கு கொடுத்துருக்காங்கங்க. இந்த செக்கு என்னோடய அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இப்படியும் நியாயமாக இருக்காங்க. நான் எல்லாருமே ஏமாத்துறது இல்லை, அமேசான்லலாம் நியாயமானவங்களும் இருக்காங்க. ரொம்ப இதாக